ஹாய் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஷிப்பிங் ஷாப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த 5 டேஸாக நம்ம நிறைய வெட்டிங் ஆர்டர்ஸ், ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அது எப்படி ஃபினிஷ் பண்ணோம், என்னென்ன டிசைன்ஸ் வச்சோம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 டேஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைட் லேட்டாக தூங்குறது, அதே மாதிரி மார்னிங்குமே சீக்கிரமாக எழுந்து நம்ம ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன். சண்டேவோட விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே நான் கொடுத்துருந்தேன். லைனிங்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட் பண்ணி வைக்கல. இன்னைக்கு நான் என்ன தைக்க போறேனோ அதை மட்டும்தான் நான் இன்னைக்கு கட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மொத்தமாக கட் பண்ணோம்னா கூட கன்ஃபியூஸ் ஆகும். இன்னைக்கு என்ன பிளானோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து இன்னைக்கு எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாவாடை சட்டை வீடியோ வந்து நான் சண்டே பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பேலன்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து 2 பாவாடை சட்டை அந்த தாவணி செட்டு தைச்சிட்டு அப்புறம் ஒரு 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை சட்டை தைக்கிறதுக்கே எனக்கு மண்டே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல. ஏன்னா இது வந்து நம்ம ரெகுலராக ப்ளவுஸ்ன்னும் போது நம்ம அடிக்கடி அதை தைக்கிறதால நம்மளுக்கு நல்லாவே ஃபாஸ்ட் வரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இந்த லேஸ் ஒர்க்லாம் பாத்தீங்களா, ஹெவியா இருக்கிற அந்த ஸ்டோன் லேஸ் மாதிரி ஆரி ஒர்க் லேஸ்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் அந்த பார்டர்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த தாவணி தைக்கிறதுக்கு பார்டர்லாம் நம்மளே வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து அந்த முந்தானியில் அட்டாச் பண்ணி அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்பவே எனக்கு டைம் எடுத்தது. அந்த பாவாடை சட்டை எப்படா முடிப்போம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு தைக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. அதை ஃபினிஷ் பண்ண பிறகு தான் எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுறுசுறுப்பு வந்துடுச்சு. எனக்கு ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமே தெரியல. அதாவது நைட்டுமே எனக்கு வந்து தூக்கன்றதே வரல. எப்படியாவது சீக்கிரமாக முடிக்கணும் ப்ளவுஸ்ன்னும் போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் பண்ணியிருக்கோம். 1 ஆர் 2 ப்ளவுஸ் மட்டும்தான் நம்ம வந்து நார்மலாக லைனிங் வச்சுட்டு ஒரு பார்டர் மட்டும் எடுத்து நெக் கிட்ட வைக்கிற மாதிரி வச்சோம். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாச்சும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுமே நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டோன்லாம் ஒட்டி அப்படியே அங்கே மேலேயே எல்லாமே வச்சிருந்ததால ஃபுல்லாகவே நல்லா இடமே இல்லை. நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இடமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜென்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மேலேயே தான், நம்ம ஸ்டிச் பண்ணுற மிஷின் மேலேயே தான் போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் வந்து 3 ப்ளவுஸுமே ஒன்றாவே வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்து கடகடன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த 5 டேஸ்மே பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஒரு மணி 2 மணி சில நேரம் 3 மணி கூட நான் தூங்கியிருக்கேன். அதே மாதிரி மார்னிங்குமே ஒரு 5-6 மணிக்குள்ளே எழுந்து நைட்டு தூங்குறத பொறுத்து நான் காலையில் 5 மணிக்கு எழுந்து என்ன கட் பண்ணணுமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி வரைக்கும் டெய்லரிங் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கணுமோ சமைச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சிம்பிளாக தான் நான் அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹெவியாலாம் சமையல் வேலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதுலேயுமே ரொம்ப டைம் வந்து ஃபுல்லாக இதிலே ஸ்பெண்ட் பண்ணுறதால நமக்கு உடம்புமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெயினாக இருக்கும். காலெல்லாம் வீங்கிடும். ரொம்ப டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து மிஷினில் உட்காந்துருக்கிறதால அதனாலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே தான் ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வாட்டி சிம்பிளாக தான் பண்ணி கொடுத்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா பசங்களுமே சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டே கூட வந்திருந்தது வெட்னஸ்டே. அதுக்கு நான் அவனுக்கு கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நேரமே இல்லை. அவனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அவனே பையன் வந்து ஒரு 6th படிக்கிறான். அவனே போயிட்டு வந்துடுவான். பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு வந்து அவனே போயிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தான் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு முருகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக இந்த மிஷினை விட்டு எங்கேயுமே அசைய முடியல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டுமே எதுவுமே கூட வாங்கிட்டு வரவே முடியல. எப்போவுமே ஏதாவது அவனுக்கு பிடிச்ச பொருள் வந்து நான் வாங்கி கொடுப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நானுமே சொல்லிட்டேன், சரி நம்ம வெளியே போகும்போது உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். சில நேரம் பார்த்தீங்கன்னா அவன் பர்த்டே அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தார்.
அவருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரே சமைச்சு குடுத்துட்டாரு. பசங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அவரே சமைச்சு குடுத்துறாங்க. அந்த அளவுக்கு வீட்லயுமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாவே நம்ம பண்ண முடியுது. வீட்ல வந்து சுத்தமா சப்போர்ட் இல்ல அப்படின்னும்போது, நம்ம வீட்டுக்கும் பர்ஃபெக்ட்டா எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, இங்கேயும் நம்ம செய்யணும்னா, நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா இந்த வேலை செய்யணும், டெய்லரிங் நம்ம ஏன் தான் கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வந்துரும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வீட்ல நம்ம வந்து ஃபினான்சியலா ஹெல்ப் பண்ணும்போது, அவங்க இந்த மாரி ரொம்பவே நம்மளுக்கு டைட்டான டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறதுக்கு எதுக்காவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேசுறது விதத்துல தான் இருக்கு. நானுமே பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ரொம்பவே சண்டைலாம் போட மாட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது மாரி குடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணுவாரு. சில பேருக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நீங்க ஸ்டிச் பண்றது ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு கூட தோணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோதான் தைக்க முடியும் அப்படின்போது, நம்ம நார்மல் ப்ளவுஸா இருக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம 5, 6 ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த அலுப்புமே இருக்காது. இதுவே இது மாரி டிசைன் ப்ளவுஸு அது வந்து ஸ்டிச் பண்ணுறதோட முடியாம, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கை வேலையுமே இருக்கு. அந்த மாரி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. டைம் போறதே நம்மளுக்கு தெரியல. டைமே பத்த மாட்டேங்குது. ஏன்னா, அது ஒட்டி அத காய வச்சு அது நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ப அத எடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஒரு சிலது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கூட ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, நம்ப கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அதில நம்ம டிசைன் பண்ண முடியாது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப கை ஃபர்ஸ்ட்டு தைச்சிட்ட பிறகு, அது ஃபுல்லா என்னென்ன அதில ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் ஒட்டிட்டு, அது காய வச்சுட்டு, இந்த பேக் ஃப்ரண்ட்டெல்லாம் தைக்கிறதுக்குள்ள அது நல்லா காய வச்சுட்டு, மறுபடியும் அத நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா செட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கைய எடுத்து இதில ஜாயின் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நெக்குக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு வந்து என்னென்ன பீட் ஒர்க் பண்ணணுமோ, இல்ல நான் வந்து ரொம்ப பீடு ஒர்க்லாம் எடுக்கல. ஒரு சில ப்ளவுஸ் மட்டும் தான் பீட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா, நம்மளுக்கு வந்து கையில தைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கே நம்மளுக்கு டைம் போயிடும். அதே மாரி நான் ஹூக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொங்கலுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, ஹூக்கெல்லாம் நான் வந்து மிஷின்லேயே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த மாரி டைம்ல. பொங்கல் அப்பவுமே நான் வந்து ஃபுல்லா ஹூக் வந்து நான் இதுலயே மிஷின்லேயே வச்சதால எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது. நம்ம அதுவுமே கையில வைக்கணும்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கட் பண்ற நேரத்துக்கு இந்த ஹூக் வைக்கிற நேரத்துக்கு நம்ம வந்து கட்டிங் வேலையை முடிச்சுக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் போட்டு எதுவுமே கட் பண்ணல. இந்த மிஷின் மேலேயே அன்னன்னைக்கு தேவையான துணி மட்டும் தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 ப்ளவுஸ் தைக்க போறோம்னா, அந்த 5 ப்ளவுஸ் மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த மிஷின் மேலேயே வச்சு வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ளவுஸ் தானே அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்கவங்களுக்கு தைச்சிட்டு எப்படி நான் பேக் பண்ணி அவங்களுக்கு பில் எழுதி கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம செட் செட்டாக எடுத்து வைக்கும்போது அவங்க வந்து கேட்கும்போது நம்ம தேடாம எவ்வளோ ஆச்சுன்னு அந்த நேரம் உட்காந்து மண்டையை குழப்பிக்காம நம்ம நல்லா அந்த ஒர்க்கு முடிஞ்சுதா, அவங்களோட செட்டு முடிஞ்சுதா, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஓரடிச்சிட்டோமா எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன நம்ம மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம், இல்லை லைனிங் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்களா, அதெல்லாமே நம்ம ஒரு டைம் நல்லா ஞாபகப்படுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதி பில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் எப்போ வந்தாலுமே நம்ம அதை பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இந்த பில்லுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வரும்போதே கரெக்டாக காசு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு வந்து பாக்கே கிடையாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா நான் வந்து ப்ளவுஸ் ரெடின்னு நான் அவங்களுக்கு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற பில்லுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அவங்க எதனா டவுட் இருந்தாலுமே கேட்டாங்கன்னா ஆமாங்க இந்த டிசைனுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டோம்னா அவங்க வரும்போதே நம்ம சொல்கிற அமௌண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு பாக்கின்ற பிரச்சனையே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல கஸ்டமர்கிட்ட இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம்னா அப்பவே நீங்க இந்த மாதிரி பில் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாக்கியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு ரெடி நம்ம வந்து பில்லோட அனுப்பும்போது அவங்களுக்கே அது தோணும், நம்ம காசு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வரணும், ஏன்னா அவங்க பில்லுமே சேர்த்து அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தோணும். அப்போ கண்டிப்பா அவங்க வந்து காசு இல்லாம வரமாட்டாங்க, காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட கூட வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட ப்ளவுஸ் தான். அவங்க ஆரி ஒர்க் போட முடியாது, ரொம்பவே அந்த ஸ்டோன் வைக்கலான்னு பார்த்தா கூட அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக இந்த குந்தன் ஸ்டோன் மாதிரி அது வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். ஸ்கேலப் டிசைன் போட்டு அதுக்கு வந்து அந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கைக்குமே பார்டரில் அங்கங்கே வர மாதிரி ஒட்டிட்டு நெக்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் நெக் கொடுத்துட்டு அதோட எட்ஜஸ்ல அழகாக கொடுத்துருந்தேன்.
இப்போ நமக்கு கஸ்டமர் வந்து இவங்க எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சவங்க, நிறைய பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நான் ரேட் வந்து வெளியே நம்ம வாங்குறத விட ஒரு ரூ. 100 50 வந்து கம்மி தான் போட்டு வாங்கினேன். இதுவே நம்ம வந்து இதில் ரிலேஷன்ஸ் நிறைய இந்த இந்த செட்டு இந்த ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. இதுவே நம்ம இது எல்லாமே வெளி ஆளுங்களாவே நம்மளுக்கு இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ரூ. 1000 மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் காசு. சரி, நம்ம பழகினவங்க கிட்ட நம்ம அந்த அளவுக்கு கட் அண்ட் ரைட்டாகவும் இருக்க முடியாது. நான் வந்து கஸ்டமருமே நல்லா பழகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கஸ்டமர் எப்படியோ அதே மாதிரி தான் பண்ணிடுவேன். ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தான் ஃபங்க்ஷனு நம்மளுக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கன்னும் போது நம்ம வெளியே விட நான் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ரூ. 50 அந்த மாதிரி கம்மி தான் நான் போடுவேன். அப்படி போடும்போது அதுவே நான் வந்து இப்போ வெளியே வாங்கியிருந்தேன்னா நம்மளுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 வச்சு எனக்கு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருந்துருக்கும். சரி, நம்மளுக்கு ரிலேஷன்ஸும் முக்கியம் தானே, அதனால நான் வந்து மீடியமாக வாங்கிக்குவேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கேலப் வச்சு தான் நான் இந்த வாட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு அது தைச்சி நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு எனக்கு இந்த ஸ்கேலப். நம்மளுக்கு வாரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6லேருந்து 7 ப்ளவுஸ் நான் ஸ்கேலப்பே தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு நல்லாவே ஸ்கேலப் நெக் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆயிட்டதால எனக்கு அது வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. லுக்குமே நல்லா தெரியுது. அதே சமயம் அது ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதால அந்த டிசைன் வச்சாலே பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறாங்க. நமக்குமே தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அந்த ஸ்கேலப் வச்சு தான் ரொம்பவே நான் மெயின்டைன் பண்ணி நிறைய வந்து சீக்கிரமா முடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த பாவாடை சட்டையில ஒரு பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்லீவ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சு தைச்சு கொடுத்தது. அதாவது அவங்க செட்டு நான் வந்து எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்தேன். என்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த கேமராலாம் செட் பண்ணி நம்ம தைக்க உட்காரும்போது நம்மளுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி வைக்கும்போது மட்டும் சின்ன சின்ன கிளிப் எடுத்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இதுக்கெல்லாம் நம்ம சார்ஜ் வாங்கியிருக்கோம், இந்த 5 நாள் நம்ம வேலை செஞ்சதுல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 கிட்ட எனக்கு வந்து வந்திருந்தது வருமானம். 7000ன்றது சரி இவ்வளோ பண்ணி உங்களுக்கு 7000 தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அலைதான் மொத்தம் வீட்டுக்கு தேவையானது வீட்டு வேலையும் செய்யணும், நம்ம சமையல் செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங்கும் நம்மளே தான், ஸ்டிச் நம்மளே தான், இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட சரி நம்மளே தான் போய் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி இதுக்கு இந்த கை வேலைலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பீட் வைக்கிறது, இந்த பிளவுஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீட் ஒர்க் எல்லாம் பண்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே கூட நம்மளே தான் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 நாளைக்கு 7000 அப்படின்றது, இதுவே வெளியால இருந்தா 8000 கூட எனக்கு வந்திருக்கும். ஒரு 5 நாளைக்கு 8000 அப்படின்னு நம்ம போடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல சம்பளம் தான் அது. அதனால பாத்தீங்கன்னா டெய்லரிங் வந்து விருப்பமில்லாத பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச தொழில அந்த டெய்லரிங்கை நீங்க பிடிச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டெய்லரிங் விட கை கொடுக்கக்கூடிய தொழிலே வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீங்க டெய்லரிங்க கத்துக்கிறீங்கன்னா நல்லா பெருமைப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லரிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு இந்த வேலை சரியா செய்யல, சரியா வருமானம் வரல அப்படின்னா கூட கண்டிப்பா ஃபியூச்சர்ல நீங்க டெய்லரா இருக்கிறது பத்தி நீங்க கண்டிப்பா பெருமைப்படுவீங்க. ஏன்னா பல பேர் வீட்டுல இருக்கிற வறுமையை போக்குறதே பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் வேலை தான். அதனால கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்டா கத்துக்கோங்க, வேலையில நல்லா இன்ட்ரெஸ்டா எடுத்து நல்லா செய்யுங்க. நம்ம ஒரு வேலையை பிடிச்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல கஷ்டமே தெரியாது. இப்பவுமே பாத்தீங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சுமே எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கவே எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எப்போ நம்ம மிஷின்ல உட்காருவோம், மறுபடியும் எப்போ பரபரப்பா வேலை செய்வோம் அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வெட்டிங் ஆர்டர் வந்து எக்ஸ்ட்ராவா வருமானம் வரும்போது தான் நம்ம கண்டிப்பா அதை வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு பசங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ தேவைப்படணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.